யூடியூப் சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம குடியரசை பற்றி பேச போகிறோம். அவரை ஏன் நான் குடியரசை சொல்கிறேன்னா, வலைதளத்தில் உட்காந்துட்டு ஒரு 10 நாள் 20 நாள் 25 நாள் அப்புறம் ஒரு 10 நாள் நல்ல வேஷம் போடுவார். ஆனால் போதை தான், டெய்லியும் போதை தான் போடுறாரு. அப்பப்போ நான் குடிக்கிறதுலேன்ட்டு ஆக்ட் பண்ணிகிட்ருப்பார். அவர் ரெட்டை வடம் போடுறாரு. அந்த ரெட்டை வடம் என்னென்னு நான் ஒரு கிளிப்பிங் காட்டுறேன், நீங்களே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்க. இன்னும் கூட எடுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அப்படியே வாயில் ஊட்டி விட்டு பல்ல காட்டிட்டு போகிறாரு. இப்போ எதில் போட்டுக்கிறாருன்னா ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பார். இது யூடியூப்பில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பல இல்லத்தரசிகள் காரி துப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அவங்களுக்கு தான் பெண்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா, அண்ணா குடிக்காதீங்கண்ணா, அண்ணா ஆதிக்குட்டி பாருங்கண்ணே, அண்ணா காய்கறி எங்கேங்கண்ணா, இவங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னா இதுதான் வேலையாட்டுக்குது. அண்ணா அண்ணாங்கிறீங்க. ஒரு குடிக்காரனை நீங்கள் அண்ணா அண்ணான்னு சொன்னாங்கன்னா அதை விட கேவலம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு சரித்திரத்தை புரிஞ்சுக்குங்க. அது நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்று தான், நாம் ஒழுக்கமாக இருக்கணும். நாம் ஒழுக்கமாக இல்லைன்னா நம்மளை உலகம் இது மதிக்காது. அதுதான் சரித்திரம். இப்போ ஒழுக்கமே இல்லாமல் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் இப்படி குடிச்சிட்டு இப்போ 15 நாள் போதை போட்டு அதுக்கப்புறம் நல்லவராட்டம் சமையல் கட்டுக்குள்ளேயே தான் வருமானம், வேறு எங்கேயும் கிடையாது. அது நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. சமையல் கட்டை தவிர வேறு எந்த வீடியோவும் இல்லைன்னு கேட்டால் இவங்களுக்கு இந்த சமையல் கட்டில் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குழந்தைய கரெக்டாக வளர்த்தோன்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? குழந்தைய சுத்தமாக வச்சு நல்ல ஒரு இடத்துல வீடியோ போட்டால் நல்லா பார்த்து ரசிப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை இருக்கிறது பூரா அந்த சமையல் கட்டு, வெங்காயம், மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தொளிச்சது, அப்புறம் காய்கறி என்ன இருக்கோ அதுதான். இந்த அம்மா வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் தர அதெல்லாம் எனக்கு தெரியல, நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முழுக்க இந்த சமையல் கட்டுக்குள்ளேயே தான் என்ன கேட்டால் குழந்தைய வச்சு தான் இவங்களுக்கு வருமானம். பொதுவாக ஒரு வீட்டில் கணவர் வேலைக்கு போனால் அந்த மனைவிக்கு பெருமை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருமை. ஆனால் இவங்க மனைவிக்கு கணவர் வேலைக்கே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே குழந்தையுமே எங்களையும் வச்சு நீங்கள் வீடியோ போடுங்க, நாங்கள் சம்பாதிச்சுக்கிறோம். நாங்கள் வியூஸுங்கிற பேரில் மக்கள் இருக்கிறாங்க, அது எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வேலைக்கே போகக்கூடாதுங்க. நீங்கள் குடிச்சா என்னங்க, குடிக்காத்தியானுங்க, நீங்கள் கெட்ட வார்த்தை பேசினேன்னு பேசாட்டி என்னங்க. நம்மளுக்கு மான மரியாதை ஒழுக்கமெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்மளுக்கு தேவை குழந்தை இருக்குல்லங்க, அதை வச்சு வருமானம். நீங்கள் பல ஃபேமிலி யூடியூப்பர் நீங்கள் போய் பாருங்கள், எந்த மாதிரி கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் ஃபேமிலிக்கு அடுத்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, ஆனால் அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அங்கே போகிறது, சும்மா சுற்றுலா போகிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் நல்ல கோவிலுக்கு போகிறது, இப்படி தான் கண்டென்ட் இருக்குது. ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோவிலுக்கு போனாலுமே அந்த கோவில் பற்றியெல்லாம் போட மாட்டாங்க. நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க, அந்த கோயிலுவை கிண்டல் அடித்து வீடியோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. நான் அது எதுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருக்கு சுய அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நேற்று ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த கௌசல்யாங்கிற அந்த பொண்ணு, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, அவங்கள பற்றி ஏன் இப்போ வீடியோ போடுறீங்க, அவங்கள பற்றி ஏன் பேசுகிறீங்க, அப்புறம் அவங்க வேலைக்கு போனால் என்ன போகாட்டி என்ன அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் இவர் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல, ஆட்டம் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு கணவரெல்லாம் வேலைக்கு போகக்கூடாது, நாம் ஜாலியாக ஆடம்பரமாக இருக்கணும். வேலைக்கு போனால் இந்த அளவுக்கு ஆட முடியாதுங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல 8 மணி நேரம் வேலைக்கு போனால் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாது. அந்த வீடியோ எடுத்திங்கன்னா ஓனர் துரத்தி விட்டுருவார். ஏயா உனக்கு நான் வேலை செய்கிறது, நீ வீடியோ எடுக்கிறது தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறதா? நீ யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா அது உங்கள் வீட்டோடு வச்சுக்கோ. இங்கே வீடியோ எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் உழைச்சா மாதம் ஒரு 20,000 25, அதிகபட்சம் 20,000 25,000. ஆனால் இந்த ஆள் உட்காந்துட்டு அதாவது எங்கேயோ போய் கறி எடுத்து சாப்பிட்றாராமா. கேட்டால் நான் போதை போடல அப்படிங்கிறாரு. அந்த வீடியோ நீங்களே போடுங்க. சாப்பாடு ஊட்டி
அப்படியே ஆப் டயர் போட்டு பல்ல காட்டிக்கிறாரு. அதையும் வந்து யூடியூப்பில் போட்டிருக்க மாட்டார். என்ன காரணம்னா, யூடியூப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா பல பெண்கள் வசைப்படுவாங்க, பல சப்ஸ்கிரைபர் திட்டுவாங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். இதுதான் இவர் போடும் இரட்டை வேடம். அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ, யூடியூப்பில் ஒரு வீடியோ, அதுதான் வலைதளத்தில் ரெட்டை வேடம் போடுறாரு. இது இந்த அம்மா காயத்ரி கணவர் இப்படியெல்லாம் நின்று வீடியோ போடும்போது அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே பேசாது, அப்படியே ரசிக்க. அப்புறம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் போதை போட்டுத்தா எல்லாமே பண்ணுறாரு. கேட்டால் நான் கருதிங்கிறது தான் போனேன் அப்படின்னாரு. எங்கேயுமே உழைச்செல்லாம் கிடையாதுங்க, எந்த வேலை வெட்டிக்கும் இல்லை, ஏதோ ஒரு தூரத்தில் போகிறாரு. அதில் இருக்கிறவங்க முழு போதை தான். இவர் வேறு சாப்பாடு வேறு ஊட்டி விடுறாரு, அதையும் வேறு ஓடி வந்து வீடியோ எடுக்கிறாரு. இது வேறு டேக்காப்பு வேறு சொல்கிறாரு. இவர் என்ன சினிமா படமாக எடுக்கிறாரு டேக்காப் எடுக்கிறதுக்கு? எதுக்குமே வேலை வெட்டிக்கு தான் போகிறதில்ல. வந்து போதை போட்டு அங்கே உட்காந்துட்டு கருதின்ட்டுருக்குறாங்க. இது ஒரு வீடியோ போட்டுருக்குறாங்க. இது வந்து பெருமை. இப்படியே வீடியோ போடுங்கண்ணா, அண்ணா சூப்பருங்கண்ணா, ஆகாங்கண்ணா, ஓகாங்கண்ணா. அதுதான் நான் சொல்கிறது. சுய அறிவியலாக சப்ஸ்கிரைப் இருக்கிற வரைக்கும் இவரை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய அந்த சமையல் கட்டு விட்டு தாண்டதே இல்லை. முழுக்க சமையல் கட்டு தான். ஒரு சமையல் கட்டில் ஒரு நாள் போடலாங்க, 2 நாள் போடலாங்க. வருஷம் பூரா அந்த சமையல் கட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா வருமானம் இருக்குது. அது பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்காங்கன்னா கேட்டால் அவங்களுக்கு தான் நாலேஜ் இல்லைன்னு தான் தெரியுது. அதாவது கண்டனுங்கிறது கதை, ஒரே கதையில் பல படம் எடுக்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரே கதையில் இவர் வந்து டைட்டில் தான் வேறு, மற்றபடி வீடியோ ஒன்று தான். என்ன காரணம்னா வருமானம் வருது இல்லைங்க. சமையல் கட்டுக்குள்ள தான் இவங்களுக்கு வருமானம், வேறு எதுவும் கிடையாது. சமையல் கட்டு, குழந்தை, பொண்டாட்டி. அப்புறம் இவர் போதை போட்டு ஆடுவார். அதை பற்றியெல்லாம் இந்தம்மா எந்த விதத்தில் கண்டுக்காது, எப்பவுமே பேசாது. நம்ம புருஷன் ஒழுக்கமாக இருக்கிறாடா, அது இல்லைன்னு தான் நான் சொல்லணும். எல்லாரும் இல்லை, இவங்க கணவர் தான் சொல்லுவாங்க. இவங்க அதை பற்றியெல்லாம் வெளியில் பேசாமல் இவங்கள பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஆனால் 15 நாள் ஆட்டம் போட்டதெல்லாம் அதெல்லாம் தெரியாது. நீங்கள் அக்கம் பக்கத்தில் நம்ம குடியிருந்தால் அக்கம் பக்கத்தில் நம்மளை பற்றி ஓ அவர் சூப்பருங்க, அருமையான பையங்க, அருமையான புருஷன் பொண்டாட்டிங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்களா, அந்த ஆள் ஒரு 2 நாள் நல்லா இருப்பாருங்க, அப்புறம் 15 நாள் குடிச்சிட்டு ஆட்டம் போடுவார்னு தான் சொல்லுவாங்க. இவரே தான் சொல்லிக்கிறாரு. அக்கம் பக்கத்தில் சண்டை, தெருவில் சண்டை, மளிகை கடையில் சண்டை பிடிக்காத இடம் எதுவும் கிடையாது. அப்புறம் அவங்க மனைவி அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கண்டுக்காது. நம்மளுக்கு வருமானம் வருது இல்லைங்க. நாம் ஒரு 10 நாள் அம்மா வீட்டில் உட்காந்துருக்கலாம், அங்கே உட்காந்து இப்படியெல்லாம் பண்ண முடியாது, நல்லா ஆடம்பரமாக இருக்க முடியாது. இவங்க வீட்டில் வந்தால் தான் பண்ண முடியும். என்ன காரணம்னா வருமானம் வருது, இலவச வருமானம். ஒரு மாதத்துலேருந்து 1 லட்சத்து 1.5 லட்ச ரூபா வருமானம் வருது. அதை வச்சுட்டு நாம் என்ன வேணால் பண்ணலாம். நம்மளுக்கு தான் கணவர் வேலைக்கே போகிறதில்ல, யூடியூப்பில் வருமானம் வருதில்ல. அது வாங்கி குவிச்சு நீ வீடு காரு என்ன வேணால் கட்டலாம். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்னையில் ஃப்ளாட் வாங்கினான்னு போட்டிருந்தார். அது என்னாச்சுன்னு தெரியல. அது ஒரு கண்டென்ட்டுக்கு வேண்டி வீடியோ தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வீடு கட்டுறக்கு ஜேசிபி போட்டு நிறவன்னு சொன்னார். அது என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காரை பொறி விற்கிறேன்னு சொன்னார். அது என்னாச்சுன்னு தெரியல. பூரா கண்டென்ட் தான். வலைதளத்தில் உட்காந்துட்டு மக்கள் இருக்கிறாங்களா பார்க்குறக்கு, அது வரைக்கும் நம்மளுக்கு கவலையே இல்லை. இந்த மாதிரி இன்றைக்கி வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நாலேஜும் வராது. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க. இந்த பிரியான்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, இனிகா விளாக்ஸ்ன்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதெல்லாம் வளர்ந்து வர சேனல் தான். நீங்கள் அவங்கள ஊக்குவீங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது. அது அக்ரி சேனல் தான், அந்த இனிகா விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் பிரியா கேன்ட்டு அவங்க ஒரு யூடியூப் சேனல் தான். அவங்களும் இது இப்போ வீடியோ போட ஆரம்பித்தாங்க. அவங்களே ஊக்குவீங்க. அதை விட்டு போட்டு இந்த மாதிரி எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் சமையல் கட்டையுமே சாப்பிட்றதையும் வீடியோ போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு சுய அறிவு எப்பவுமே வராது. சாப்பிட்றதுல என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட்றதா அது வீடியோ போட்டு பார்க்கணுன்னா அது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க காட்டின்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்கிறா, சமையல் கட்டவே காட்டிகிட்டு இருக்கிறா, திண்ணி பண்டாரமானு கேட்பாங்க. அதாவது இந்த மாதிரி சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் சுய அறிவும் வளராது, பொது அறிவும் வளராது. நீங்கள் இதுதான் அக்ரி சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு விவசாயி எவ்வளோவெல்லாம் கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க சேனலில் சாப்பிட்றது, காய் வெட்டுறது, குழந்தை கொண்டை சமையல் கட்டில் போடுறது, இதில் என்ன இருக்குன்னு கேட்டால்
ஒன்றும் கிடையாது தான் நான் சொல்லுவேன். மொத்தத்தில் சுய சிந்திப்பு நடத்தோன்னா பல சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், பல சேனல் ஆதரிங்க. என்னோடய சேனல் நீங்கள் ஆதரிக்கணும்னு நான் ஒரு காலத்துலையும் சொல்ல மாட்டேன். அதை இனிகா விலாக்ஸ் பிரியான்னு ஒரு சேனல் இருக்குது, அவங்கெல்லாம் போய் நீங்கள் வந்து ஆதரிச்சின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்களும் வந்து வளர்ந்து வர சேனல் தான். மொத்தத்தில் இவங்க சேனலில் புறந்தள்ளிட்டு நல்ல சேனலில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சுய அறிவும் பொது அறிவும் வளரும். நன்றி, வணக்கம்.